தமிழ்நாட்டை எடப்பாடி பழனிசாமி அடகு வைக்கிறாரு, கட்சி அடகு வைக்கிறான்னு எப்படி சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னு சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன் சார், இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப கூட்டணி ஆட்சி தானே அமித்ஷா சொல்றாருல, நீங்க ஒன்னே சொல்ல வேண்டியது. எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார். அதிமுக தொண்டர்கள் யார் சொல்றதை கேட்பாங்க? அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்றதை கேட்பாங்களா, அமித்ஷா சொல்றதை கேட்பாங்களா? ஐயா நெறியாளர் ஐயா, நான் சொல்றேன் கேளுங்க. அமித்ஷா என்ன சொன்னாரு? போன முறை தமிழ் இதழாக இருக்கிற தினத்தந்திக்கு பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுக்கிற பொழுது என்ன சொன்னார்? அப்பொழுதும் சொன்னார், இதோ பாருங்கள், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், என்டிஏ ஆட்சி அமையும், முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொன்ன பிறகு என்ன சொன்னார்? அதிமுகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக வருவார் என்று பேசினார். ஆனால் அப்பொழுது ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வருவார் என்று பேசவில்லை அமித்ஷா? அப்ப அவர் கேள்வி கேட்கலையே. ஏங்க, நான் தாங்க முதலமைச்சர், நான் தாங்க அதிமுக பொதுச் செயலாளர். இல்ல, ஆனா அதிமுக பாஜக கூட்டணி அறிவிச்சாங்க இல்லையா, அப்ப சொன்னார் இல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. ஆட்சி அதாவது பழனிசாமி, அதாவது தேசத்துக்கு இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாடு அளவில் அதிமுக கூட்டணி என்று சொன்னாரே தவிர, சரி அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொன்னவரே ஏன் தினத்தந்தி பத்திரிகை பேட்டி கொடுத்தப்ப எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லல? நான் கேட்கிறேன், முதுகலம்பில் பத்தி பேசுறாரு மணிகண்டன் வானதி சீனிவாசன் கோரிக்கை வைக்கிறார்ல, மணிகண்டன் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை வைக்கிறார்கள, தமிழிசை கட்சிராஜாவுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள. இப்படி கூட்டணி ஆட்சின்னு சொல்லாதீங்கன்னு தேசிய தலைமை நயினார் நாயகன் கேட்கணும்னு சொல்றாருல. நான் சொல்றேன், இப்படி சொல்லக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்களே அமித்ஷாவிடம் பேசுங்கன்னு சொல்லுங்க. அதுதான் பேச போறேன்னு சொல்றாரு. டெல்லிக்கு பயணம் முடிஞ்ச பிறகு டெல்லி போற, டெல்லி போனது பேசி தெளிவுபடுத்துவாரு அப்படிங்கிறாரு. டெல்லி போனோம்னு இன்னொரு ஒப்பந்தம் போட்டுருவாரு. என்ன ஒப்பந்தம் போட்டுவாருன்னா, சம்பாரிச்சதை காக்கிறேன், சம்பந்தியை மீட்க போறேன், நான் ஏதோ ஒண்ணு பேசுவேன். சும்மா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் பார்த்தெல்லாம் கேட்பாருன்னு கேட்காதீங்க. அடிமைக்கு அடிமைத்தனம் தான் இருக்குமே தவிர அடிமை உரிமையை பத்தி பேசியதாக எந்த நாட்டிலும் வரலாறு கிடையாது.